எஸ்புதூர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் திருக்குழம்பியம் அப்படிங்கிற ஒரு சிவ ஆலயத்தை தரிசனம் பண்ண வந்தோம். ரொம்ப அற்புதமான ஒரு சிவாலயம். அந்த இங்கே இருந்த சிவாச்சாரியார் மூலமாக அந்த கதையெல்லாம் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டோம். ரொம்ப சிறப்பான விஷயமா இருந்தது. இப்போ அங்கே ஒரு பசு மடம் நிர்வாகம் பண்ணுறா. அது என்ன வெரைட்டி பசுன்னு சொன்னேன்மாமா? இது உம்பளஞ்சேரி நாட்டு மாடா? இது பாருங்க, நாட்டு பசுக்களை எல்லாம் பார்க்கறதே கஷ்டம். இப்போ உம்பளஞ்சேரி நாட்டு மாடு. ஓ, புங்கனூர் குட்டை. இது உயரமே இவ்வளவுதான். ஓ, இதோட பால் அவ்வளவு மருத்துவ குணம் உள்ளது. ஓ, இதோட பால் 1 லிட்டருக்கு மேல கறக்காது. ஓ, அந்த பால் எவ்வளவு கள்ளி சொட்டு மேல இருக்கும். அவட கழுத பால் மேல அவ்வளவு திக்கா இருக்கும். ஓ, இதுக்கு மேல ஹைட் ஆகாது. இவ்வளவு இதுதான் அதிகம். ஓ, இதுவே கொஞ்சம் அதிகம். ஓ, இது ஆந்திரால வளரும். வெங்கடாஜலபதிக்கு இந்த மாட்டு பால் தான் அபிஷேகம் பண்றது. ஓ, சூப்பர். அடுத்து இது காராம் பசு. காராம் பசு கருத்து இருக்கும். ஓ, மடி கருப்பா இருக்குமா? அதுக்கு சுவாமிக்கு மட்டும் கால் நகத்தரி. அடாடாடாடா. இது சுவாமி பூஜைக்கு தவிர வேற எதுக்கும் பயன்படுத்தப்படாது இந்த பாலை. ஓ, ஆமா. காராபசு சாரிங்கிற வகைரா. இது எப்போ இதுக்கு ஒரு துஷ்டையானது. ஓ, டக்குன்னு யாரும் கிட்ட சேர்க்காது, அடிச்சு தூக்கிடும். ஆனா அவரை தவிர மிச்சம் யாரை தவிர வேற யாரும் கிட்ட சேர்க்காது. இது பியூர் நாட்டு மகன். பா, காங்கேயம் காரிங்கிற வகைரா. காரிங்கிற வகைரா. குரூப் ஆஃப் காங்கேயம் காரிங்கிற வகைரா. சூப்பர். பாருங்க, கண்ணுல வளையம் இருக்கும் பாருங்க. இந்த கண் வளையலாம் அவ்வளவு சீக்கிரத்துல யாரையும் நம்பிடக்கூடாது. இதை யார் நீங்க போன எல்லாம் கிட்ட வரும், டக்குன்னு ஒரே தூக்கிடுங்க. ஏன் மடி ரொம்ப கொஞ்சம் உக்கிரமானது. பழக்கம். ஓகே ஓகே. ரொம்ப சிறப்பான ஒரு சிவதரிசனம் மட்டுமல்லாமல் இங்கே இந்த பசுமடத்தையும் நாங்கள் தரிசிக்கக்கூடிய பாக்கியமும், இந்த மாதிரி வெரைட்டியான பசுக்களை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய பாக்கியமும் ஸ்ரீ மங்களலலிதா மண்டியில் இன்னைக்கு கிடைச்சதுக்கு நாங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து அப்படிங்கிற வாக்கியத்திற்கு இணங்க எப்போல்லாம் நம்ம சிவபெருமானை வணங்குறோமோ கண்டிப்பாக சிவபெருமான் நம்மளை இந்த கார்த்திகை சோமவாரத்தில் இந்த ஒரு அற்புதமான கோவிலுக்கு நம்மளுக்கு காட்டுறதுக்கு வழிவகை பண்ணியிருக்கார். இந்த பாக்கியமும் பேரருளும் எங்களுக்கு எப்பொழுதும் வேணும்னு சுவாமி முன்னாடியும் அம்பாள் முன்னாடியும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நன்றாக இருக்க வேண்டும், எவ்வித குறைவும் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையை இன்றைக்கி நம்ம சுவாமி முன்னால் வைக்கிறோம். இதை பார்க்குறவா எல்லாருமே இந்த கோவிலுக்கு இந்த சுவாமி அம்பாள் இந்த பசுமடத்தெல்லாம் தரிசனம் பண்ணுங்கோ. ரொம்ப சிறப்பான ஒரு பதிவை உங்களுக்கு இதில் நான் பதிவிட்டிருக்கிறேன். நன்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க.